அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி இணைய வழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கப்பட போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். யாருக்கு தான் ஃபேஷன் பிடிக்காது, ஃபேஷன் டிசைனிங் பிடிக்காது? வாங்க இன்னைக்கு ஃபேஷன் டிசைனிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமிகு பூங்குழலி அவர்கள், இவங்க பெங்களூரில் உள்ள பிகேபி டிசைன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் அதன் கிரியேட்டிவ் டைரக்டர். கண்ணூரில் உள்ள NIFT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில இவங்க கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க. அதே போல மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னை ஈகாட் தாங்கலில் உள்ளது, இங்குமே கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க. இது போல பல ஃபேஷன் டெக்னாலஜி கல்வி நிறுவனங்களில் கௌரவ விரிவுரையாளராக பல வகுப்புகளை எடுத்து வருகிறார். ஃபேஷன் டெக்னாலஜிலேயே அவங்க வெவ்வேறு விஷயங்கள், ஹிஸ்டரி ஆஃப் ஃபேஷன், பேட்டர்ன் மேக்கிங், இப்படி வெவ்வேறு விஷயங்களை மாணவர்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே நேரத்துல அவங்க தொழில்துறையிலும் இருக்காங்க, கல்வித்துறையிலும் இருக்காங்கன்னும் போது அவங்களால நிச்சயமா இதுக்குள்ள இருக்க இன்னும் நுணுக்கங்களை அழகா எடுத்து சொல்ல முடியும். இப்பொழுது நமக்காக திரு பூங்குழலி அவர்கள் பேசுவார். வணக்கம். வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. I should also thank Mr. Sengutuvan who requested me to do this talk, and Hindu to give this opportunity. Now, Mr. Sivanyanam and Vasantha Madam ரொம்ப அழகா எங்க ஃபீல்டு பற்றி அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. They broke a lot of myths. So I also want to reiterate those points. And இந்த ஃபீல்டு பற்றின சில டவுட்ஸ், நிறைய பேர்த்துக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ், மித்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு மை ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ ஃபேஷன் டிசைன் ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ வசந்தா மேடம் அண்ட் சிவஞானம் சார் ஆல்ரெடி நிறையா விஷயம் பேசிட்டாங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் ஃபேஷன் டிசைன் காலேஜஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அட் த சேம் டைம் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு சில ஜாப் டெசிக்னேஷன்ஸை எடுத்து I will explain what exactly happens in the industry, in the fashion industry, and what is the scope of the students and so on. ஸோ ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிறது ஆல்ரெடி வசந்தா மேடம் சொன்ன மாதிரி, it is not just something you see on fashion TV. It is not a glamorous field. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபேஷன் டிசைன்னா they are just tailors. ஆனால் ஒரு மாடர்னாக ஒரு நேம் வச்சுக்கிட்டு டெய்லர் வேலை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மித்தும் இருக்குது. பட் ஆக்சுவலி ஃபேஷன் டிசைன் இஸ் எனி ஃபார்ம் ஆஃப் க்ளோதிங். அதாவது நீங்கள் போடுற எந்த பீஸ் ஆஃப் க்ளோதிங்காக இருந்தாலும் ஓகே, நீங்கள் டே டு டே வேர் பண்ணுறது, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பாவோ இல்லை அண்ணன் தம்பியோ போடுற ஷர்ட்டு, பேண்ட்டு, உங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், மதர் வேர் பண்ணுற சாரி, மாடர்ன் க்ளோத்ஸ், வெஸ்டர்ன் க்ளோத்ஸ், இந்தியன் க்ளோத்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஆஃப் கார்மெண்ட்டில் ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. ஏன்னா ஃபேஷன் அப்படிங்கும் போது எவ்ரி திங் இஸ் இன் த டீட்டெயில். அதாவது டீட்டெயில் அப்படின்னா ஒரு கார்மெண்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த கார்மெண்ட், அதாவது ஒவ்வொரு மூலையிலையும், அந்த கார்மெண்ட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கிற டீட்டெயில், அதாவது அதில் என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கலருன்னு சொல்லும்போது ஒரு நார்மலாக ஒரு மனுஷங்களுக்கு ரெட், க்ரீன், ப்ளூ, yellow அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு அதில் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ க்ரீன்னு எடுத்துட்டோம்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன் இருக்குது. ப்ளூன்னு எடுத்துட்டோம்னா ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் ப்ளூ இருக்கு. ஸோ அது எந்த கலர் அப்படிங்கிறது, ஸோ இட்ஸ் லைக் அ டெசிஷன் மேக்கிங். எந்த கலர், என்ன பட்டன் இஸ் இட் த சேம் கலர் ஆஸ் த கார்மெண்ட் ஆர் இஸ் இட் அ கான்ட்ராஸ்ட் கலர். அதே மாதிரி யூஸ் பண்ணுற சூயிங் த்ரெட், அதோட திக்னஸ் என்ன, ஏதாவது எம்ப்ராய்டரி இருக்கா, இல்லை பிளெயின் கார்மெண்ட்டா, இல்லை பிரிண்ட் இருக்கா, எம்ப்ராய்டரி இருந்துச்சுன்னா அது என்ன எம்ப்ராய்டரி அப்படின்னு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயிலை டிசைட் பண்ணி அதை ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர்றது தான் ஃபேஷன் டிசைன். ஸோ ஃபேஷன் டிசைன் அப்படின்னு நம்ம காலேஜில் போயிட்டோன்னா என்ன சொல்லி தராங்க அப்படிங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இன் ஃபேஷன் டிசைனில் ஃபஸ்ட்டு டிசைன் சப்ஜெக்ட்னு எடுத்துட்டா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன். அதாவது
ஒரு டிசைனை உருவாக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் கண்டபடி உருவாக்கிட முடியாது. அது பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்கா இருக்கணும். த வே வி யூஸ் கலர்ஸ் டுகெதர், த வே வி யூஸ் ஷேப்ஸ் டுகெதர், இதையெல்லாம் வச்சு ஒரு சில பிரின்சிபல்ஸ், ஒரு சில ரூல்ஸ் ஆஃப் டிசைன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்ன, அதே மாதிரி கலர்ஸும் அப்படிதான். இப்போ நம்ம வந்து நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து when we are trying to add in colors, நம்ம வந்து ஒரு மார்னிங் ட்ரெஸ் பண்ணும்போது இந்த ஷர்ட்டும் இந்த பேண்ட்டும் நல்லா இருக்கும், இல்லை இந்த டாப் இந்த ஸ்கர்ட்டும் சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். பட் அதில் வந்து இன்னும் ஒரு லெவல் மேலே போய் ஒரு கலர் காம்பினேஷன்ஸ், நம்ம நீங்க வெளியே ஷாப்பிங் போகும்போது இந்த ஷாப்ஸ் யூ மைட் ஹவ் சீன் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ். A lot of thought process goes behind this. A lot of research, lot of thought process goes behind these products. ஸோ அதே மாதிரி டிசைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ சும்மா உட்காந்தோம் ஏதோ மைண்டில் ஒரு டிசைன் வந்துச்சு வரைஞ்சோம் அப்படின்னு இருக்காது. அதாவது இதுலேயும் வந்து நிறையா ரிசர்ச் வேலை நடக்குது பின்னாடி. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் கஸ்டமர் யாரு, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு ரைட் நவ், இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா, எந்த ஊர்ல இருக்காங்க நம்ம டார்கெட் கஸ்டமர், அவங்கள பொறுத்து ட்ரெண்ட்ல இருக்கிறத பொறுத்து ஒரு கான்செப்ட் உருவாக்கப்படுது. அப்புறம் அங்கிருந்து ஸ்கெச்சஸ் வரையணும். அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது, அப்போ நான் சொன்னேன் இல்லையா டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பட்டன் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஜிப் யூஸ் பண்ணணும், அந்த ஜிப்புக்கு புல் பண்ணுவோம் இல்லையா அது என்ன மாதிரி ஜிப் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ், டிசைன் ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. ஸோ ஹவு டு டூ தேட் இஸ் ஆல்சோ தாட் வென் யூ ஸ்டடி ஃபேஷன் டிசைன். அதுக்கப்புறமா ஃபேஷன் ஸ்கெட்சிங். இப்போ இதில் வந்து ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன், ஃப்ளாட் ஸ்கெட்சிங்னு 2 விதமாக இருக்குது. நான் ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பல, ஜஸ்ட் ஃபார் அன் அவுட்லைன். ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு கார்மெண்ட்டை வந்து எப்படி இருக்கும், இப்போ நம்ம ஒரு டிசைனர் விஷுவலைஸ் பண்ணுறாங்க, when you are putting it, when it becomes a reality, that is when you stitch it into a real garment, how does it look அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக illustrate பண்ணுவாங்க. that is called fashion illustration. flat sketchingங்கிறது வந்து completely technical. that is இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சு, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிசைன், ஒரு 5-6 டிசைன் பண்ணியாச்சு, ஃபேக்ட்ரிக்கு போகுது டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இப்போ இந்த எல்லா டீட்டெயிலையும் வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்கெட்ச் ஃபார்மில் பண்ணி அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணி அனுப்புறது தான் ஃப்ளாட் ஸ்கெட்சிங். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அவைலபிலிட்டி என்னென்ன இருக்குது, ஃபைபர்னா என்ன மாதிரி மெட்டீரியல், காட்டனா பாலியஸ்டரா, அது மாதிரி. அதுக்கப்புறம் யான்ங்கிறது நம்ம பண்ணுற நூல், அந்த நூல் எப்படி உருவாக்குறாங்க, அப்புறம் அதுலேருந்து எப்படி ஃபேப்ரிக்னா ட்ரெஸ் மெட்டீரியல், ஐ மீன் கிளாத், அந்த கிளாத் வந்து எப்படி செய்கிறாங்க, வாட் ஆர் த ப்ராசஸஸ். அதுக்கப்புறம் ட்ரிம்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பட்டன், ஜிப்பு, அது மாதிரியான ஐட்டம். லேபிள், நீங்கள் வந்து கடைக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க, நிறையா அந்த பிராண்ட் லேபிள் போட்டிருப்பாங்க கார்மெண்ட் பின்னாடி, அதே மாதிரி வாஷ் கேர் லேபிள் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் இதில் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், பேட்டர்ன் மேக்கிங் அண்ட் சூயிங். இப்போ வந்து இதில் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கிறது வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது. பட் இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, இப்போ ஃபேஷன் டிசைனிங் படித்தா ஆஃபீஸில் போய் இல்லை ஃபேக்ட்ரியில் போய் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து எதுக்கு சொல்லி தராங்கன்னா, ஆஸ் அ ஃபேஷன் டிசைனர் அந்த ப்ராக்டிகாலிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த மெட்டீரியல் எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு ஃபிலிம்சி மெட்டீரியலாக இருந்தால், ஒரு காட்டனாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணும் ஸ்டிச் பண்ணும்போது, எந்த மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி பேட்டர்ன் மேக்கிங் தெரிகிறப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணுறது இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு டிசைன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக இந்த கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிலிட்டிஸ் என்ன, அதாவது என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அது ஒர்க் ஆகுது, அதே மாதிரி பேட்டர்ன் மேக்கிங், எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது, அதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் சூயிங் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு முக்கியங்கிறதுனால இதை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் நிறையா எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து தே சென்ட் தேம் டு தி இண்டஸ்ட்ரி in the form of internships to learn the industrial processes. ஸோ ஸ்பின்னிங் அப்படிங்கிறது யான், ஒரு பஞ்சிலிருந்து நூல் ஆக்குறது ப்ராசஸ் வந்து ஸ்பின்னிங். அதே மாதிரி வீவிங், நிட்டிங்கிறது வந்து
நூலை வந்து கிளாத் ஆக்குறது, வீவிங் நெட்டிங், அதுக்கப்புறம் டையிங், அப்புறம் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஸ்டிச்சிங் ஆஃப் த கார்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இது வந்து தீஸ் ஆர் த மெயின் ப்ராசஸஸ். தெர் ஆர் லாட் மோர், லைக் இப்போ டெனிம் ஃபேப்ரிக் எடுத்துட்டா கார்மெண்ட் வாஷஸ்ஸு அது மாதிரிலாம் இருக்குது. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக the students are also sent to the industry, to different factories to learn about these different industrial processes. And in future, when they are working in different companies, they will already have the knowledge of this. And apart from that, portfolio making. இப்போ ஒரு டிசைனராக ஒரு கம்பெனியில் இஃப் யூ நீட் டு ஒர்க், உங்களோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் தேவைப்படும். அந்த காலேஜில் 3 years or 4 years when you study, what all you have done, all the compilation of your work is a portfolio. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், எஸ்பெஷலி நவ் ஆஃப்டர் கோவிட், இந்த a lot of things are going digital. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஈவன் லாங் மெனி இயர்ஸ் பிஃபோர் கோவிட், ஆல் தி ஸ்கெச்சிங் தட் ஐ ஸ்போக் அபவுட், இப்போ நான் நிறையா ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் பற்றி பேசினேன், ஃபேஷன் ஃப்ளாட் ஸ்கெச்சிங் பற்றி பேசினேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாட் ஓன்லி பை ஹேண்ட், பட் நவ் இட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் வென் இட் இஸ் டன் ஆன் த கம்ப்யூட்டர். அதனால் அண்ட் ஆல்சோ நிறையா டைம் சேவ் ஆகுது. ஏன்னா கம்ப்யூட்டரில் செய்யும்போது நீங்கள் கையில் வரைகிறத விட கம்ப்யூட்டரில் செய்யும்போது நிறையா விஷயம் திருப்பி செய்ய தேவையில்லை. இருக்கிற ஸ்கெட்சை வச்சு ரீட்ரேட் பண்ணிக்கலாம், புது டிசைன் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அது ஒன்று. அதுக்கப்புறம் பிரிண்ட் டிசைனிங் ஆல்சோ ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். எக்ஸ்டென்சிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபார் தேட் sake, Adobe Illustrator and Adobe Photoshop is also taught in these design courses. அதுக்கப்புறம் ஃபேஷன் மார்க்கெட்டிங் வெரி இம்பார்ட்டண்ட். மிஸ்ஸஸ் வசந்தா மேடம் ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் திஸ். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது இவ்வளோ ப்ராசஸும் யாருக்காக பண்ணுறோம்? பிகாஸ் சம்படி ஷுட் பை இட். யாரோ ஒருத்தங்க நம்ம பண்ணுற கிரியேஷனை வாங்குறாங்க, பணம் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ ஃபேஷன் மார்க்கெட்டிங், ஹவு டு யூ டார்கெட் பீப்புள் டு பை த க்ளோத்ஸ் தட் யூ டிசைன் அப்படிங்கிறத பற்றின சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ ஆர் இன்க்ளூடட். அண்ட் லைக் ஆஸ் ஷி ஆல்ரெடி செட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து இப்போ இட்ஸ் அ பிக் திங், big upcoming thing. So whatever marketing techniques that are there that you could follow is also being said. So idella vandu it is a like just now I gave a broad outline of what is happening inside of fashion courses. And apart from this also so many other things are being taught, like textile science, quality control, logistics management, and other things. So what are the opportunities ingiradhayum nam already paathutom. Let me just highlight a few points here. ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ண போகும்போது வி ஹாவ் 3 types ஆஃப் பிளேசஸ். 3 விதமான இடத்துல நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி, another one is retail, and the third one is fashion design houses, like I'll explain about it. ஸோ எக்ஸ்போர்ட்டுங்கும் போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எவ்வளவு அப்பேரல் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி வளர்ந்துட்டு வருது, how it was in 2005 and how it is now. And a lot of these countries, even COVID time la koda UK, US is doing very well in online sales. Adanala export industry is like really growing. And apart from that, retail அப்படிங்கும்போது நம்ம இந்தியாலேயே சேல் பண்ணுற brands, some foreign brands also come to India to sell their clothes. So we have a lot of opportunity as a fashion designer to work in retail brands as well. ஃபேஷன் ஹவுசஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து இப்போ டிசைனர்ஸ், இண்டிவிஜுவல் டிசைனர் பிராண்ட்ஸ் லைக் ரித்துகுமார், வெண்டல் ராட்ரிக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தெம், இந்த மாதிரி ஒரு டிசைன் ஹவுசஸ்லேயும் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது போக there are like different categories, women's wear, men's wear, kids wear அப்படின்னு different categoriesல நம்ம ஒர்க் பண்ண முடியும். At the same time, இன்னும் நீங்கள் ஃபர்தராக if you want to go down the subcategories, வந்து டெய்லி வேர், நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ், கேஷுவல் வேர், ஃபார்மல் வேர், ஆல் ஆஃப் தேட். அப்புறம் நைட் வேர், மெட்டர்னிட்டி வேர், ஆக்டிவ் வேர், ஆக்சசரிஸ், லவுஞ்ச் வேர், ப்ளஸ் சைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. தட் இஸ் அதுதான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லிமிட்டட், இட் இஸ் அ வாஸ்ட் இண்டஸ்ட்ரி.
So in that we have so many different sub industries. That is what I'm trying to say. So what are the designations in which you can work in? So actually, again, once again I want to iterate, there is a lot of myth that ஒரு fashion designer அப்படின்னா just a tailor, a modern tailor, they just go do embroidery பண்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்றாங்க, அப்புறம் வந்துடுறாங்க. That is what lot of people think. That is one part of the people. இன்னொரு சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் நம்ம ரேம்ப் வாக் பண்ணணும், ஒரு மாடல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி மாடலிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங், டிசைன்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். டிசைன் இஸ் மோர் லைக் அ மேனேஜரியல் அண்ட் டெசிஷன் மேக்கிங் பொசிஷன். அது போக இப்போ வந்து ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு போகும்போது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யூ கெட் டு டிசைன் கலெக்ஷன்ஸ். நான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரெசன்டேஷனில் சொன்னேன் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த டிசைன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி சீசன், ஒவ்வொரு சீசனுக்கும் ஃபேஷன் பிராண்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் ஹவுஸாக இருந்தாலும் சரி, ஃபேஷன் டிசைன் ஹவுசஸாக இருந்தாலும் சரி, ஃபார் ஈச் சீசன் தே கிரியேட் நியூ கலெக்ஷன்ஸ். அதாவது நம்ம ஃபேஷன் ஸ்டோர், அவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டோரில் சேல்ஸ் ஆகிறத பொறுத்து, கஸ்டமர் ஃபீட்பேக் பொறுத்து கம்பெனியில் this is what sold well or this did not sell well because customer இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அந்த மாதிரி இன்புட்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் சீசனோட கலெக்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மெயின் ஜாப் ஃபேஷன் டிசைனரோட. அதுக்கப்புறம் மர்ச்சன்டைசர். நவ் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் எனி கம்பெனி. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆகட்டும், ரீட்டைல் ஹவுஸ் ஆகட்டும், ஃபேஷன் டிசைன் ஹவுஸ் ஆகட்டும், a merchandiser is someone who is behind the creation of the whole design collection. அதாவது ஒரு மர்ச்சன்டைசராக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, டிசைன் டீம் கொடுக்குற டிசைனை வந்து ரியாலிட்டி ஆக்குற வரைக்கும் ஃபுல் ஓவரால் ஃபாலோ அப் இஸ் டன் பை த மர்ச்சன்டைசர். ஸோ he or she is the one who has the team under their wing. அண்ட் அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு சாம்பிளும் டைமுக்கு அனுப்பணும் பையருக்கு, இல்லை டைமுக்கு ஸ்டோருக்கு அனுப்பணும். இட் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருந்தால் பையருக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும், அவங்க மற்றதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஒரு ரீட்டைல் பிராண்டாக இருந்தால் தே ஹாவ் டு சென்ட் இட் டு அ ஸ்டோர். அது மாதிரி ஒரு ஃபேஷன் ஹவுஸாக இருந்தால் ஃபேஷன் ஹவுஸ் வில் ஹேவ் தேர் ஓன் ரீட்டைல் ஸ்டோர். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தே நீட் டு ஃபாலோ அப் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டு தி எண்ட். So they kind of form the whole umbrella. Apart from the technical designer or இந்த மாதிரி பல பேர் இருக்கு, பட் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்னே தான். டெக்னிக்கல் டிசைனர், கார்மெண்ட் டெக்னீஷியன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்பர் அப்படிங்கிறது இவங்க வந்து they work closely with the merchandiser. They are also called sampling in charge or sampling head in some companies. அப்போ இவங்களோட இது என்னன்னா, they coordinate with the merchandiser and they take charge of the sampling alone and develop the product. So once product develop பண்ணணும், அதாவது ஒரு ஸ்கெட்சாக இருக்கிறத ஒரு கார்மெண்ட்டாக உருவாக்கி கொடுத்துட்டு they coordinate with merchandiser and do that, and then it is taken up by the production. எப்போவுமே ஒரு டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து பல்கில் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாம்பிளிங் பண்ணி அந்த கிளையண்ட்டோட விஷஸ் சேஞ்சஸ் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஃபைனல் அப்ரூவ்ட் சாம்பிள் கொடுக்க வேண்டியது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது வந்து இட் இஸ் அ வெரி அப்கமிங், becoming a freelancer is an upcoming thing right now, mainly because one thing is you can work from home. வீட்டில் இருந்து எங்கே இருந்து வேணாலும் ஒரு லேப்டாப் டிசைன் சாஃப்ட்வேர் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ யூ கேன் ஒர்க் ஆஸ் அ கன்சல்டன்ட். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபியூ கம்பெனிஸோட கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து டிசைன் கலெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் யூ கேன் கோ அண்ட் விசிட் தெம் இஃப் ரிக்வயர்ட். But you can also sit at home and create these designs. So not only to create designs, வேற services depending upon what you are interested in. நீங்கள் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த இது ரொம்ப நல்லா வருமோ. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபேஷன் டிசைன் பார்த்தோம். ஸோ இப்போ டிசைனிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், டிசைன் நல்லா வரும்னா நீங்கள் வந்து அந்த டிசைன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை டெக்னிக்கல் டிசைனர் இருக்கிறதுக்கு விருப்பம், ஆனால் யூ வாண்ட் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துட்டு டெக் பேக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்.
not only in India, you can also do it for companies abroad. ஏன்னா since நம்ம வந்து நேரா போக தேவையில்லைங்கிற போது this opportunity is there. Like you can find clients abroad and you can provide design services. இல்ல already design பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இந்த sketching பண்றது, all the technical details add பண்றது. For that we give something called a tech pack. ஸோ அந்த டாக்குமெண்ட் டெக் பேக்குங்கிறது நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேக்ட்ரி கொடுக்குறோம், இன்க்ளூடிங் ஆல் த டீட்டெயில்ஸ் இந்த கார்மெண்ட். அதாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் யூஆர் ஆல்சோ கால்ட் அ கேட் டிசைனர். அப்பார்ட் ஃப்ரம் தேட் சோர்சிங் பண்ணுறது, ஃபேப்ரிக் சோர்சிங் பண்ணுறது, பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீசஸ் கூட ஆன் ஃப்ரீலான்ஸ் பேசிஸ் இட் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் பிரிண்ட் டிசைன்ங்கிறதே வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி. இட் இஸ் கால் சர்ஃபேஸ் பேட்டர்ன் டிசைன் இண்டஸ்ட்ரி. ஸோ இஃப் யூ ஆர் அ வெரி ஆர்டிஸ்டிக் பர்சன், இட் கேன் ஒர்க் இன் போத் வேஸ். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சனாக இருந்தாலும் இல்லைனாலும் இட் சூட்ஸ் யூ. ஏன்னா பிரிண்ட் டிசைன்ங்கிறது வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, ஒரு ஹேண்ட்மேடு பிரிண்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சில அதெல்லாம் பர்ஃபெக்டாக வராது. அந்த இம்பர்ஃபெக்ஷனே வந்து இப்போ வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கு. ஸோ என்ன, இட்ஸ் லைக் அ ஐரணி. என்னன்னா இப்போ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் டிஜிட்டல், எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக ஆகிட்டு வருது. பட் பிரிண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ எவ்ரி டைம். இட்ஸ் பீன் தேர் சீசன் ஆஃப்டர் சீசன். அண்ட் ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்டைலை யூஸ் பண்ணி யூ கேன் பிகம் அ பிரிண்ட் டிசைனர். இஃப் யூ ஆர் நாட் அன் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு வரைகிறதுக்கு வரவே வராது, பட் ஸ்டில் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கும்போது ஜஸ்ட் உங்களோட கிரியேட்டிவ் ஸ்டைல் எப்படியோ அதை பொறுத்து யூ கேன் பிகம் அ print designer. And in this also there is scope to be a freelancer. And நீங்க freelancer-ஆ இருந்து ஒரு print designer-ஆ you can work. அடுத்தது இப்போ இது வரைக்கும் நம்ம எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து டாக்டர் சிவஞானம் சொன்ன மாதிரி, வசந்தா மேடம் சொன்ன மாதிரி, how you can become an entrepreneur, அதாவது ஒரு பிஸ்னஸ் மைண்டாக இருந்தீங்க, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ஸ்டடிங் அப்படிங்கும்போது வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ புட்டிக், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கஸ்டமைஸ்டு புட்டிக். இப்போ இந்தியாவில் வி கெட் எவ்ரி அதர் டே வி ஹாவ் அ ஃபெஸ்டிவல், வி ஹாவ் அன் இவெண்ட், we have marriages, we have functions, and buying capacity ரொம்ப increase ஆயிடுச்சு. ஆல்ரெடி வசந்தா மேடம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. buying capacity has increased a lot, so everybody wants to look their best. அதனால வந்து இப்போ ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் கேட்டர் டு கஸ்டமைஸ்டு கார்மெண்ட். கஸ்டமைஸ்ட் கார்மெண்ட்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி யூ கேன் டூ. And last but not the least, you can also start your own brand. அதாவது நம்ம நீங்களே ஓனா வந்து கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி யூ கேன் ஆல்சோ செல் தட் ஆஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஓன் பிராண்ட். ஸோ அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், எஸ், ஒரு ஃபேஷன் காலேஜில் லெக்சரராகவோ ஃபேக்கல்ட்டியாகவோ ஆல்சோ யூ கேன் engage in the industry. And this is one thing that I had missed to tell. அதாவது விஷுவல் மர்ச்சன்டைசர் அப்படிங்கிற ஜாப் என்னன்னா, இப்போ நம்ம வெளியில் ஷாப்பிங் போகும்போது we get to see so many stores. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் டிஸ்பிளே போட்டிருப்பாங்க, there'll be a mirror, நம்ம வெளியில இருந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு போவோம். ஸோ அதை வந்து பண்ணுறதுக்குன்னே தனியாக விஷுவல் மர்ச்சன்டைசர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனில் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி day to day when the store opens, the whole look of the store, and then season to season அவங்க theme, அவங்க inspiration based on the marketing, based on the target client. நம்ம பேசணும் இல்லையா, நம்ம யார், நம்ம டிசைன் பண்ண clothes, there should be somebody who is going to buy it. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி கரண்ட் சீசன் டிபெண்டிங் அப்பான் த ஃபெஸ்டிவல், ஒரு தீபாவளி வருது, இல்லை ஒரு கிறிஸ்மஸ் வருது, ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஃபெஸ்டிவல் அதை டார்கெட் பண்ணி விஷுவல் டிஸ்பிளே தே வில் கிரியேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் ப்ரொஃபைல்லையும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் I gave you a clear outline of what happens in that industry and what is going on and what kind of opportunities you avail. So thank you once again. Thank you so much, Madam Poonkuzzhali. Thank you. ஒரு செஷன்ல எப்பவுமே தேர்ட் இல்ல லாஸ்ட் ஸ்பீக்கரா இருக்கிறது எப்பவுமே சேலஞ்ச் தான். அதுவும் வந்து ரொம்ப எமினன்டான பர்சனாலிட்டிஸ்லாம் பேசின அப்புறம்
இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது நமக்கே நம்ம என்ன சொல்ல போறோம்னு ஒரு இது இருக்கும், மத்தவங்களுக்கும் அதே கேள்வி இருக்கும். நீங்க ரொம்ப வந்து அழகா வந்து இது வந்து நம்ம ஃபேஷன் டிசைன் பத்தி பேசினாலும் கண்டிப்பா சொல்லலாம். ஒன் மோர் ஃபெதர் ஆன் த ஹேட். நீங்க அழகா அதை வந்து கூடுதலா என்ஹான்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சேர்த்து, ஸோ நீங்க டிஜிட்டல் மீடியால வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ண முடியும், அது மூலமா எப்படி வந்து அவங்க பிசினஸ் பண்ண முடியும்னு வெவ்வேறு விஷயங்கள் நீங்க அடுத்த கட்டத்துக்கும் சேர்த்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. Now we can go for the question and answer session. நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேள்விகள் வந்திருக்கு. அது தவிர்த்து அவங்க சார்பா நானுமே சில கேள்விகள் நம்மளோட 3 பேனலிஸ்ட் கிட்டயுமே கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க யார் விருப்பப்படுறீங்களோ அதுக்கு பதில் சொல்லலாம். We can have also Dr. Sivanyanam and Dr. Vasantha on the screen. வசந்தகுமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. மேடம் வசந்தா, நீங்க பேசும்பொழுதும் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த சப்ஜெக்ட் வந்து டிசைன் படிக்கிறது வந்து ஏன் வந்து அது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட்ன்றது நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா கிட்டத்தட்ட அதே கேட்டுதான் அவரும் கேட்டிருக்காரு. ஒரு பின்னு போட்டிருக்காரு. ஐ மீன் பிஇ டிசைனிங்க்கும் பிஎஸ்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காரு. மேபி நீங்க அதை இன்னொரு தடவை ஹைலைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஐ எக்ஸ்பிளைன் எப்படி வந்து டிசைன்றது இட்ஸ் யூனிக் ஃப்ரம் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் ஆர் ஆர்ட் கோர்சஸ். ஓகே, டிசைன் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஏரியா. இப்போ நீங்கள் வந்து அதனால தான் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் யூ, யூ நீட் பி வெரி கேர்ஃபுல் வென் யூ செலக்ட் அ கோர்ஸ் டு பர்சியூ இன் ஃபேஷன் டிசைன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் டிசைன், ஏன்னா டிசைன் அப்படின்றது it's very very unique. It's a unique area which is a combination. It's a marriage between technology and art and a lot of other areas. Okay va? So adula vandu நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபேஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிஸ்ட் இருப்பாங்க, டிசைனர்ஸ் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து தான் இந்த இன்புட்ஸ் கொடுப்பாங்க இந்த பசங்களுக்கு. அது வந்து வெரி வெரி யூனிக் அந்த இன்புட்ஸ். அது வந்து ஒரு டிசைனர்ஸும் இருப்பாங்க, பட் inputs வந்து it will be given by all these experts. So it's actually an amalgamation of all these areas. So அதனால தான் வந்து இது வந்து யூனிக்கா அந்த டிசைன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இதை வந்து பிஎஸ்சி சயின்ஸ் பிஎஸ்சி இன் ஃபேஷன் டிசைன்லாம் இருக்குது. தட் இஸ் வை யூ நீட் பி வெரி கேர்ஃபுல் வென் யூ கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் கோர்சஸ். ஏன்னா இது வந்து நீங்க ஃபியூச்சர்ல வெளியில போய் பிஜி படிக்கணும் அப்படின்லாம் போகும்போது அது இட் மே நாட் பி பாசிபிள். It will be possible only when you do a BDES program, because a lot of our students go abroad and it's very easy. But easier they get into any universities abroad because of this possibility. So I hope you understood the difference. I hope I've answered your question of why this degree, the difference in BE and then BDES, yeah, and BSc. We also have BA, that is Bachelor in Arts. இதெல்லாம் வந்து தனித்தனி ஏரியா, பட் டிசைன் இஸ் ஆக்சுவலி a marriage of all these areas. That is why it's so unique. Thank you ma'am. Thank you. நீங்க பேசும்பொழுதே பாரதின்றவங்க வந்து நான் கண்டிப்பா ஃபேஷன் டிசைனிங் சேரணும், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பெஸ்ட்ன்ற வார்த்தையோட விட்டாங்க. அவங்க பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் கேட்குறாங்க. ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு எது வந்து சரியான ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு? See, I come from National Institute of Fashion Design. I shouldn't brag that ours is the best. Of course, ours is a government institute. And நீங்க எங்க ஃபீஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா மற்ற பிரைவேட் இன்ஸ்டியூட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. See, because ours is a government institute. So you can also look out for the ranking. நீங்க வந்து நிறைய இப்போ வந்து இட்ஸ் ஆல் பிகம் ட்ரெண்ட். எவ்ரி டைம் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், பெஸ்ட் ஃபேஷன் காலேஜஸ், இதை வந்து நல்ல ஒரு ரிகரான ரிசர்ச் மெத்தடாலஜி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தே ஆக்சுவலி கண்டக்ட் சர்வே, பீப்புளோட பர்செப்ஷன் பார்க்குறாங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்க அகடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபேக்கல்ட்டி என்ன மாதிரியான இது இருக்கு, எவ்வளோ அளவு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க, எல்லாமே பார்த்துட்டு தட் ரிசர்ச் ஹேஸ் ரிகர், ஐ அகெயின் ரிப்பீட், அதை வந்து வச்சு பப்ளிஷ் பண்றாங்க. இட்ஸ் நாட் அ வெரி கமர்ஷியலி திங், நார்மலி அந்த மாதிரி இல்லாம தே பப்ளிஷிங். ஸோ யூ கேன் ஆல்சோ லுக் அவுட். அப்படி பார்த்தீங்கன்னா டாப் பிளேசஸ்ல எல்லாமே வந்து என்ஐஎஃப்டி இன் டிஃப்ரெண்ட் கேம்பஸஸ் தான் இருக்கும். ஸோ ஸோ அதுதான் நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் வந்து நிப்ல கிடைச்சிடாது. ஸோ வென் யூ வாண்ட் டு பர்சியூ இன் அதர் பிளேசஸ், ப்ளீஸ் பி அவேர் என்ன மாதிரி இருக்கு. ஒரு டிசைன் அப்படின்றது வந்து அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, அந்த ஃபேக்கல்ட்டி வந்து நல்லா இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்களா, எங்க பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணிட்டு தென் யூ கெட் இன் டு இட், தென் இட் வில் பி ரியலி குட் ஃபார் த சைல்ட். இல்லாட்டி வந்து டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் டு அகெயின் என்ரிச். அது இல்லாத படிக்கணும் எக்ஸ்ட்ராவா. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போதே வந்து இந்த ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தென் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. தேங்க்யூ மேம். டாக்டர் சிவஞானமும் இதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்ட்ல. சார், பொதுவாக நமக்கு வந்து ஒரு ஸ்கூலோ காலேஜோ வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா வந்து இங்க சரியான புரிதல் இல்லை. ஒரு இப்போ என்ஐஎஃப்டி மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் திங். ஆனா அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இங்க பரவாயில்ல இருக்கான்னு தெரியல. நீங்க அதை வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் டு லேர்ன் ஃபேஷன் டிசைன் அவங்க ஜென்ரலா கேட்டிருக்காங்க. அதையும் இன்னும் கூட நீங்க ப்ராடனா பண்ணி மேம் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. மேற்கொண்டு நீங்க சொல்ல நினைக்கிறேன் மேடம். பிஃபோர் தட் மேடம் சொன்னாங்க இல்லைங்களா வசந்தகுமார் கொஸ்டின். I just want to add one point to வசந்தகுமார். BSc and BDES அண்ட் அவருக்காக அந்த பதில் BSc 3 வருஷம், BDES வந்து 4 வருஷம். just to add one more point to Mr. வசந்தகுமார். So that's all. Now coming to your question. So நிஃப்டில் அஃப்கோர்ஸ் நிஃப்ட் தான் வந்து இன்னைக்கு டாப் ரேங்கிங்கில் இருக்கு. எல்லாருக்குமே நிஃப்டில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நிஃப்டோடைய இன்ஸ்டியூஷனில் இடம் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நிறைய இன்னைக்கு வந்து லாஸ்ட் 10 years 15 years முன்னாடி அண்ட் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிறைய யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா தேர் ஸ்டார்டட் பி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். ஸோ அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டி ரைட் ஃப்ரம் பாரதியா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், பெரியார், அந்த ரீஜனில் தமிழ்நாட்டு ரீஜன் நான் சொல்லும்போது எல்லா ஈவன் மதர் தெரேசா அண்ட் அதர் எல்லா யூனிவர்சிட்டியுமே ஃபேஷன் கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பிஎஸ்சி ஆஃபர் பண்ணுறாங்க, எம்எஸ்சி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய காலேஜஸில் பெஸ்ட்டு காலேஜை வந்து இன்றைக்கி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎஸ்சி டிகிரி கூட வந்து அவர் வசந்தா மேடம் சொன்ன மாதிரி தெர் ஆர் சோ மெனி காலேஜஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் அதர் த ரீஜன் ரேங்கில் இருக்காங்க. ஸோ தே ஹவ் காட் வெரி குட் ஃபெசிலிட்டி. அண்டு கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த மாதிரி பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அசோசியேட்டட் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் போகிறதாகட்டும், பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், இன்றைக்கெல்லாம் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அண்டு திருப்பூர் இந்த பெல்ட் தான் வந்து என்டையர் சேலம் டு கோயம்புத்தூர் பெல்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டெக்ஸ்டைல் காரிடார். ஸோ தேர்ஃபோர் அந்த ரீஜனில் தெர் ஆர் மோர் தென் 25 to 30 காலேஜஸ் அவங்க ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு they can visit the college. லைக் வசந்தா மேடம் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் வித்தவுட் ஸ்கில் செட் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் போய் ஜஸ்ட் டிகிரி காமிச்சா யாரும் வேலை கொடுக்க போகிறது இல்லை. அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வெதர் தே ஹேவ் காட் ஸ்கில்ஸ் ஆன் பேட்டர்ன் மேக்கிங், ஸ்டிச்சிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ எல்லாமே ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. தற்போது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் there are so many colleges are there offering fashion designing. So therefore ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னா there are other next level colleges. They can choose from them, definitely. And if they want to get into NIFT, they have to do groundwork from the school stage itself. They have to create a NIFT question if they see in the Google websites and searching. So they can download a lot of questions from the like back papers. They can start preparing right from the SSLC. So once they prepare for 2 to 3 years, definitely they can get seats from the NIFT and other places. தேங்க்யூ சார். நீங்க சொன்ன அந்த கேள்வியில தான் அதுல இருந்து நான் கியூ எடுத்துட்டு அடுத்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். மேபி டாக்டர் வசந்தா கூட அதுக்கு பதில் சொல்லலாம். நம்ம நிறைய பேர் இருக்கனால மாற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு 10th முடிச்சவங்க வந்து 10th முடிக்கும் போது இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா, ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு என்ன அடிப்படையான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஏன்னா இப்போ வேற ஏதோ ஒரு எம்பிபிஎஸ்னா பிடிஎஸ்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ். ஆனா இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங்க்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு என்ன எக்ஸாம் எப்படின்னு சொல்லுங்க. ஷுவர். இது நம்ம வந்து +2 முடிக்கணும். நம்ம என்ஐஎஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம +2 மார்க்கை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அவங்க வந்து பேசிக்காக குவாலிஃபை ஆனால் போகணும், 50% இருந்தால் போதும். we don't care about that. Okay, but what we are very much bothered, group வந்து டெக்னாலஜி. sure, thanks.
இப்போ வந்து டெக்னாலஜி போகணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, பேச்சுலர் இன் டெக்னாலஜி போகணுன்னா மட்டும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த கோர்ஸ் இருக்கணும். பயாலஜி வேண்டாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கூட இருக்கலாம். தே கேன் கெட் இன் டு டெக்னாலஜி. டிசைனுக்கு வந்து எந்த ஸ்பெசிஃபிகேஷனுமே கிடையாது. தே கேன் டூ எனி கோர்ஸ், காமர்ஸோ அவங்களுக்கு எது பிடிச்சதோ. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிலேயே +2லயே இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபேஷன் டிசைனு. ஈவன் தட் தே கேன் டூ. அவங்களுக்கு எது வந்து பிடிச்சி படிக்கிறாங்களோ அது படிக்கலாம், நோ இஷ்யூஸ் அபவுட் தட். இட் வில் ஒன்லி ஆட் வேல்யூ லேட்டர் ஆன், அவங்களுக்கு என்ன படிக்க போகிறாங்களோ. ஓகேங்களா? அதனால +2ல வந்து டிசைன் படிக்கணும்னா எதுவுமே இந்த கோர்ஸ் தான், இந்த குரூப் தான் படிக்கணும்னே இல்லை, தேங்க்ஃபுல்லி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரியலி பி ஹாப்பி. ஏன்னா நிறைய பேருக்கு மைண்ட் பிளாக் இருக்கு, மேத்ஸ்னாலே மைண்ட் பிளாக் இருக்கு, சயின்ஸ்னா ஐயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, யூ கேன் பி ஹாப்பி. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு டூ ஆல் தட். யூ கேன் டூ எனி கோர்ஸ், ஒரு பேசிக் இது. ஆனால் நமக்கு அப்கோர்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குது, காமன் என்ட்ரன்ஸ் நிஃப்ட்டுக்கு நிறைய. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்ட் நம்ம சென்னையில் ஆரம்பிச்சதே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து படிக்கணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன்னஸ் இல்லை, பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அனுப்பல பசங்களை. நம்ம டே நீ அந்த ஃபேஷன்லாம் போய் கெட்டு போயிட போற இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஸ்லோலி வந்து அவங்க பாக்குறாங்க, அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டே வராங்க. பட் ஸ்டில் நினைக்கிறாங்க நமக்கு எங்க கிடைக்க போகுது, அது ரொம்ப ரொம்ப நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த நம்பிக்கையெல்லாம் ஆரம்பிக்கணும். நிஃப்ட்ல வரணும்னா அந்த ஓப்பன்னஸ், அப்சர்வேஷன், நான் சொன்னேன் இல்லைங்களா, டிசைன்னாலே மற்றவங்களை புரிஞ்சுக்கணும், எவ்வளவு அளவு அப்சர்வ் பண்றாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட். உள்ள வந்து அவங்க களிமண்ணா வந்தா போதும், களிமண்ணா இருக்கணும். நம்ம என்ன ஷேப் கொடுக்குறவங்களோ அது எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க ஓப்பனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலா என்ன வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், பி யுவர் செல்ஃப். ஆனா வந்து நீ புரிஞ்சுக்கோ, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன உலகத்துல நடக்குது, ஏன்னா ஃபேஷன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட். இப்போ இன்னைக்கு என்ன நம்ம போடுறோம், எப்படி நம்ம அட்லீஸ்ட் ஏன் இப்போ ரொம்ப பூமிங்கா ஆகுறதுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கன்வீனியன்ட்டா இருக்கணும் அதுல போட்டுக்கிறதுக்கு. அதனால அத்லீஷியல் கேட்டகரி பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ நவ் தே காட் தட் ஃபோர்காஸ்ட் அண்ட் தென் பீப்புள் ஆர் getting that, and the manufacturer and everyone is noticing that trend. அந்த மாதிரி அந்த நம்ம சுத்தி நடக்கிறத வந்து அவங்களுக்கு அந்த அப்சார்ப் பண்ற திறமை இருக்கணும். அப்புறம் வந்து அந்த அப்சார்ப் பண்றத அதை வந்து வெளிப்படுத்த தெரியும் அவங்களுக்கு. நாங்க சொல்லுவோம், நீங்க நாமளா நம்ம ட்ரெடிஷனல் பிலீஃப் என்னன்னா உனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது, பெரியவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கணும், இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான சிந்தனை. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா உனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். எவ்ரி திங் நீ வந்து உனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒப்பீனியன் வரணும், அதை நீ புரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங், ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து டீச் பண்றது. ஏன்னா நீங்க சாதாரண சிட்டிசனா இருந்தாலே யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டெசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்தாதான். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு மெட்டா அவேர்னஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ், ஓப்பன்னஸ், அப்சர்வேஷன் அரவுண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, ஒரு ஈஸ்தட்டிக்ஸ், ஒரு உன்னை சுத்தி வந்து எவ்வளவு அளவு அழகா வச்சுக்கிற, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் கேட்பாங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் இட் இஸ் தேர் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி காலேஜ் இல்லைங்களா, ஜென்ரல் ஆப்டிடியூட். அப்புறம் கிரியேட்டிவ் எபிலிட்டின்னு ஒரு போர்ஷன் இருக்காது. கிரியேட்டிவ் எபிலிட்டில ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ கொஸ்டின். இப்போ வந்து ஆட்டம், ஒரு மரத்துல இருக்க இலை வந்து சீசன் படி என்ன கலர் மாறும். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன் ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இப்போ நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி அதை பார்த்து ரசிச்சிருப்பாங்க சில பேர். இது பச்சையாவது, ஆட்டம்ல அது கலர் மாறுது, அது விழுந்து போகுது சருகா, அதை பார்த்தவங்களுக்கு அது உடனே அவங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அது எந்த அளவு அப்சர்வ் பண்ணாங்க, எந்த அளவு ரசிக்க தெரியுது. நம்ம ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்கு தமிழ்ல, மழை மட்டுமா அழகு, வெயில் கூடவும் அழகு. அதனால எதுவுமே அழகு, அதை அவங்க ரசிக்க தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நேச்சுரலா நிறைய பேருக்கு வரும். அது நேச்சுரலா வந்தாங்கன்னா அவங்க ஜஸ்ட் வந்து they can give it a try. எங்க கோச்சிங் போய் பண்ண கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஐ வுடன்ட் சே நோ டு தட், யூ கேன் டூ தட். பட் இதை அவங்க வளர்த்துக்கணும், அப்சர்வ் பண்ணணும், சுத்தி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், என்னென்ன நடக்குது, நேச்சர் என்ன இருக்கு. நோ, வென் யூ ஆர் அவேர் ஆஃப் ஆல், ஒரு அப்ளீவியஸா நம்ம வெறும் அந்த மொபைல் போனை பாட்டுட்டு இருக்கேன், அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தே கேன் ஆல்சோ லுக் அட். சரி, நாங்க சொல்லுவோம் மொபைல் போனும் முக்கியம், ஏன்னா அதுல வந்து நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கணும். ஸோ இட் இஸ் மோர் அபவுட் அவேர்னஸ், அப்சார்பிங் திங்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் தென் internalizing, externalizing in your own unique way. அதுதான் ஆக்சுவலா டிசைன் நீங்க பார்க்க போனீங்கன்னா. ஸோ கிரியேட்டிவ் எபிலிட்டி இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கெச்சிங். ரொம்பலாம் நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல, ரொம்ப ஏன்னா ஸ்கில்லெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்க போறோம். அவங்களுக்கு அந்த பேசிக்கா அந்த அப்சர்வேஷன், அதாவது அவங்க அதை
ரெடியா இருக்காங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் தான் ஐ வுட் சே த பேசிக் ரிக்வயர்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே ஃபோக்கஸ் இருக்கும், தே வில் ரீச் சம்வேர். அது ரொம்ப 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 முக்கியம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த அப்சர்வேஷன் பவர் இருக்கணும். அதெல்லாம் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட், கிரியேட்டிவ் ஆப்டிடியூட் அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா சிச்சுவேஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு தே நீட் டு கம் டு த கேம்பஸ் அண்ட் they'll be given மெட்டீரியல்ஸ். ஒரு 3D மாடலோ எதுவோ பண்ணணும். அது கூட நீங்க எப்படி பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு மால் பண்ணு, அது வந்து ஒரு உனக்கு பிடிச்ச தீம் வச்சு நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு. ஸோ there were lot of things. ஒரு பிரமிட் இன்ஸ்பயர்ட் திங், ஒரு இட் கேன் பி எனிதிங். பட் அந்த எப்படி ஒன்னு பார்த்து அதை அப்சார்ப் பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னலைஸ் பண்றாங்க இல்லைங்களா அந்த மாடலா, அது வந்து சிச்சுவேஷன் டெஸ்ட். ஸோ இது 3 தான் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் இன் கிளியரிங் த நிஃப்ட். அது முடிச்ச அப்புறம் அஃப்கோர்ஸ் தே கேன் கெட் இன் டு தட். ஒரு காமன் கவுன்சிலிங் இருக்கு, சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங். அது நமக்கு இப்போ வந்து 17 கேம்பஸஸ் இருக்கு. அவங்க என்ன கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா கோர்ஸுமே அக்சசரி டிசைன், ஃபேஷன் டிசைன், லெதர் டிசைன், நிட்வேர் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், அந்த மாதிரி எல்லா கேம்பஸ்லயும் சில கேம்பஸ்ல சிலதெல்லாம் இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே கேன் செலக்ட் அக்கார்டிங் டு த ரேங்கிங் பண்ணிடுவாங்க. அந்த ரேங்க் நான் வந்து இப்போ எனக்கு ஐ காட்டன் அ கோல்டன் சான்ஸ் டு ஸ்பீக் டு நம்ம தமிழ் மக்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நமக்கு வந்து நம்ம சென்னையில வந்து நிஃப்ட் வந்தது மக்கள். ஆனா நீங்க பார்க்க போனீங்கன்னா 80% தான் நம்ம, ஐ மீன் 20% தான் நம்ம ஸ்டேட்ல இருந்து வராங்க. 80% கம் ஃப்ரம் அவுட் சைட். ஏன் அதுன்னா நம்ம வந்து நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறோம், நம்ம பசங்களுக்கு அது வேணான்னு நினைக்கிறோம், இப்படி எல்லாம் இருக்கு. என்னோட ட்ரீம் வந்து 100% நம்ம மக்கள் வந்து அங்க படிக்கணும். தட் இஸ் ஹவ் இட் வில் பி ஜஸ்டிஃபைடு. லிஃப்டிங் ஆரம்பிச்சதோடைய இதுவே அதுதான் இல்லைங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிலீவ் பண்ணுவோம், நம்ம கிடைக்கும்னு சொல்லி பிலீவ் பண்ணி நம்ம அதுக்காக பண்ண நிச்சயமா அது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட் டு ஆல் தி பீப்புள் வாட்சிங். ப்ளீஸ் கோ ஃபார் இட், யூ வில் கெட் இட். தேங்க்யூ மேம். உங்களோட ஸ்பீச்சை விட இப்போ நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வாஸ் மோர் இன்ஸ்பைரிங். ஏன்னா நீங்கள் ஃப்ரம் ஹார்ட் நீங்கள் சொன்னீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே. ரொம்ப நன்றி. நீங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு பார்ட்டிசிபென்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மேபி அடுத்த 2 ஸ்பீக்கர்ஸ் யாராவது பதில் சொல்லலாம். அதாவது நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன், இஸ் இட் அஃபோர்டபிள், என்னால் அந்த ஃபீஸ் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க பூங்குழலி, சிவஞானம் சார் யாருனாலும் நீங்க பதில் சொல்லலாம். பூங்குழலி கூட சொல்ல, ஏன்னா நீங்க ஒரு யங்ஸ்டரை, நீங்க இப்ப படிச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பீங்க. அப்ப அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதை எல்லாராலையும் படிக்க முடியுமா, ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இல்ல மிடில் கிளாஸ் இருக்கவங்க அதை வந்து பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியாடு. அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இப்போ என்ஜினியரிங், மெடிசன் அப்படியெல்லாம் போகும்போது நிறைய பேர் பேட் சீட்டு, மெரிட் சீட்டு 2 இருக்கு. இப்போ இங்கே வந்து அந்த மாதிரியான இது கிடையாது. எல்லாமே வந்து த்ரூ என்ட்ரன்ஸ், த்ரூ இன்டர்வியூ, ஜென்ரல் டிஸ்கஷன், அது மாதிரி தான். ஸோ அதனால த ரேட்ஸ் ஆஃப் த கோர்ஸ் ஆல்சோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈவன் ஒரு மிடில் கிளாஸ் இதாக இருந்தாலும், பர்சனாக இருந்தாலும், there are different other options. Like sir சொன்ன மாதிரி காலேஜஸ் தமிழ்நாட்டில் நிறைய ஏகப்பட்ட காலேஜஸ் have started fashion design courses. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லைனாலும் மற்ற டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் there are different opportunities. ஸோ அது வந்து நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்து யூ கேன் ஜாயின் தேர். சார் நீங்க எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேபி எனக்கு இதுல இன்னொரு டவுட்டும் இருக்கு. அது இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப், ஸ்டைஃபண்ட், ஃபெலோஷிப், மேற்கொண்டு ரிசர்ச் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபண்டிங், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கா? இப்போ ஒரு ஜஸ்ட் டு ஆட் பொங்கலி வாஸ்டல்லே, இப்போ வந்து நிஃப்ட் அந்த மாதிரி ஒரு லெவலில் அவனால இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்களுக்கு நார்மல் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலிமா வரும்பொழுதுங்க, இப்போ நிஃப்ட் ஒரு லெவல் ஆஃப் கோர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து 4 year பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குங்க. தெர் ஆர் 4 to 6 colleges ஆர் ஆஃபரிங், மேபி கோயம்புத்தூர் பெல்ட்ல. தே கேன் அப்ளை. நல்லா +2 நல்ல ஸ்கோர் இருந்து அவங்க மெரிட்டில் வர பட்சத்தில் அவங்க அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது தான் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் தெர் ஆர் மெனி காலேஜஸ் ஆஃபரிங் பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி விச் இஸ் 4 year. ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான், ரொம்ப ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அவங்க. பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அண்டு சேலம் ரீஜன்லேயே தெர் ஆர் 4-5 காலேஜஸ்ங்க. அதை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் பிடெக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணார் அப்படின்னா வி கேன் கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகரி
colleges BSc offer பண்றாங்க 3 year. There are so many branches, as I told you in my presentation. There are CDF, costume design and fashion, apparel fashion design, fashion apparel management, apparel manufacturing and merchandising, garment design and production. There are so many BSc programs are there. ஸோ அது வந்து ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் ஃப்ரம் ஒரு 25 to 40,000 அந்த ரேஞ்சில் தான் ஃபீஸ் இருக்கும். ஸோ அதை அஃபோர்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிடெக் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தென் பிஜி வந்து ஹீ கேன் ட்ரை வித் நிஃப்ட் லைக் எம்எஃப் டெக், மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி. தேர் ஆர் சோ மெனி பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ நோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபார் மாஸ்டர் டிகிரி தே எய்ம் அட் நிஃப்ட் டெல்லி அந்த மாதிரி பிளேஸில் போகும்போது தே கெட் வெரி குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு டெக்னிக்கலி இங்கே சவுத்தில் வந்து படிச்சுட்டு பிஜி வந்து தே கோ டு நிஃப்ட். தேர் ஆர் சோ மெனி பீப்புள் தே ஆர் பிளேஸ்ட் வித் குட் பிராண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய பிடெக் கோர்ஸ் ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பிஎஸ்சி செகண்ட் ஆப்ஷன். பிஎஸ்சியில் தேர் ஆர் சோ மெனி பிரான்ச்சஸ், ஸோ ஈஸிலி ஹீ கேன் அஃபோர்ட். அதே மாதிரி 10th முடிச்சுட்டே கூட டைரெக்டாக வந்து அவங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னா there are some polytechnics offering diploma in apparel technology. Textile technology ஒன்று இருக்கு, which is focused on spinning, weaving அந்த மாதிரி. apparel technology ஒரு கோர்ஸ் இருக்கு. 10th முடிச்சுட்டு அவங்க டைரெக்டாக போவாங்க. ஸோ அது கூட ஒரு 2-3 polytechnics, diploma in fashion design, diploma in apparel technology அது கூட இருக்குங்க. ஸோ தட் they can try. Yes. ஸ்காலர்ஷிப் கேட்டீங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து there are so many foundations, இண்டிவிஜுவல் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வருது. ஸோ அவங்க அந்த ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா they can browse through Google. There are so many organization, public sector undertakings that they are giving a scholarship to the students based on their family background, based on their plus 2 score. There are so many opportunities are there for getting scholarship if the student has got very good score in the plus 2, and if the family is really like BPL or economically weaker section, they got a lot of opportunity for scholarship. Then they can. Thank you, sir. Thank you. Yes. Dr. Vasantha ma'am இது சம்பந்தமா சொல்லணும்னு விருப்பப்பட்டாங்க. சொல்லுங்க மேம் ப்ளீஸ். Actually, see, when we talk about scholarship, I would like to really, use this opportunity to convey, being a government institute at NIFT, we actually have something called Sarthak. It's a scholarship program. So you'll be so surprised to know, எங்களில் வந்து ஈவன் ஒருத்தர் வந்து யூபியிலேருந்து அவர் ரோடு பெருக்கிறவர் ஸ்வீப்பர், அவர் பையன் கூட வந்து நிஃப்டில் படிக்க முடியும். I'm just telling you to break all the myths. We always think only affluent, BMW la vandavanga dhaan nifty. It's actually totally wrong. There was a student who studied and he could get the, because engalukku vandu government institute la irukka, we instituted this scholarship. It works with the unga parent odia income paapanga, appo your merit. Okay, so based on that there will be a committee will be formed in the first, after they complete the first semester they do this, and then students will be given 75% of the fee will be waived, and then in some students depending on the merit 50% will be waived, for some students 25%. Okay, so there is loads of students who are benefiting. Actually you'll be so surprised to know ipo enga present Chennai campus la Javadu Hill la irundhu 4 pilinga they come and then they study there with this all these facilities. This is actually, it's our pride. இப்போ இன்னொரு பொண்ணு சித்திலிங்கிலிருந்து she's a Banjara community, and then she's coming and then she's been selected. We are looking forward to support her, because this is what gives us fulfillment end of the day. I really wish people are aware there are a lot of, see, once நீங்க உள்ள போனாதான் தெரியும் அதுல இருக்க opportunities. NIFT offers scholarships and it is a reality. We actually நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு ஸ்வீப்பரோட சன் வந்து படிச்சு பாஸ் பண்ணி இஸ் ஹைலி பிளேஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவன் ஃபேமிலியே வந்து you could raise it. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவனோட லெவல் வந்து இஸ் ரியலி. ஸோ இது எல்லாமே பாசிபிள். பீயிங் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், NIFT offers scholarship to the students. So it's quite possible. Let us not believe fashion naave oru it's meant for high income, and then idu adu tappana vishayam. Ellarkume thevai interest, passion. We say passion, and the passion irundha adu no turning back. Make your life joyride. What you like to do, just continue to do. அவ்வளவுதான் தேவைங்க. அங்க அந்த மெரிட் அந்த ஸ்காலர்ஷிப் see, I have a lot of case studies from my own campus to share.
என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து என்ன மாதிரி இதுக்கு போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்க, அவங்களா பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஆண்டர்பிரினர் ஆகி the level they could reach, it's amazing. It's all self belief. We should actually believe in yourself that you can do it. So this is what it is. So NIFT offers scholarship within the campus. It happens. It is a very transparent system. Of course, being a government organization, it's a very, very transparent system. Announcement happens, adukapra committee enna mariyana criteria irukku students know ellame vandu it's a transparent system. So it's a big possibility for those who want to get in NIFT. Unga pillenga vandu interest ah irukanga or you are interested, those students who are listening, just go for it. You will be able to do it. Fees வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை if you're going to really excel in whatever you want to do. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப தெளிவான அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது வந்து நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக தான் இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. இவங்க பூங்குழலி மேம் கிட்ட தான் நம்ம ரொம்ப எந்த கேள்வியும் கேட்கல. அதனால நான் பார்ட்டிசிபென்ட் சார்பாக நானே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினராகவும் இருக்கீங்க, இந்த ஃபீல்ட்லயும் வந்து நீங்க ஒரு டீச்சிங் ஒரு ஃபேக்கல்ட்டியாவும் இருக்கனால இந்த துறையில என்னெல்லாம் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கன்சல்டன்டா கூட இருக்கலாம்னு. மேடம் பூங்குழலி கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசா உருவாயிருக்கு, மெர்ச்சன்டைசரா இருக்கலாம், கன்சல்டன்டா இருக்கலாம். அப்ப வந்து அதுல என்னெல்லாம் அவங்க வந்து கூடுதலா வந்து அவங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க பூங்குழலி சொன்னா நல்லா இருக்கும். அதாவது ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு தான் சொல்லணுங்க. யூ கேன் கோ ஃப்ரம் 1 lakh a month to லிமிட்லெஸ். ஏன்னா மெயின் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு என்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா இல்லை வேற ஏதாவது இதில் படிக்கிறோங்கும்போது த ஆப்ஷன்ஸ் ஆர் லிமிட்டட். ஈதர் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ஜாப், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சைட் இது இருக்கும். அந்த பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற லைனில் இறங்குறது ரொம்ப ரேர். பட் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் ஆஸ் அன் ஆண்டர்பிரினராக இருக்கணும்னு டிசைட் பண்ணாவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஒன்று வந்து ஒரு டிசைன் ஸ்டுடியோவாக ஒரு வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே நம்ம பண்ணிக்கிறது தான். யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப். இப்போ வந்து இன்னொரு இது என்னென்னா, நாட் ஓன்லி அபவுட் மணி, ஒரு லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. லைஃப் ஸ்டைலும் மாறுது. நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு ஜாபுக்கு ஓடி 9 o'clock போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் சேம் ரிப்பீட். அது இல்லாமல் வென் யூ ஆர் அன் ஆண்டர்பிரினர், நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண முடியும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது அட் த சேம் டைம் இன்கம்னு வரும்போது யூ கேன் சூஸ். நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். இல்லை ஐ ஆம் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் மோர்னா இன்கம்மே எவ்வளோ 10-fold இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய கிளையண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம கோர்ஸில் சொல்லி தருவாங்க. எப்படி நம்ம வந்து மோர் கிளையண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், எப்படி நம்ம டேலண்ட்டை வெளியே சொல்லலாம். அதுவும் இந்த கம்மிங் சீசன்ஸில் இந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய இட்ஸ் அ பிக் திங். எவ்ரி பிஸ்னஸ் வந்து சோஷியல் மீடியா இருக்காங்கங்கிற போது நம்ம அட் த சேம் டைம் இப்போ கரண்ட்லி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். வி ஆர் ஏபிள் டு மீட், நம்ம ஃபுல் தமிழ்நாடு வி ஆர் ஏபிள் டு ஸ்பீக். பட் இந்த சேம் திங் அதர் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஒரு யூஎஸ்லையோ யூகேலையோ இருக்கிறவங்க நம்மளை பார்க்க முடியும் இந்த சேம் ப்ரோக்ராம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம வந்து வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரீலான்சர் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண முடியும் போது இப்போ ட்ரெஸ்ஸிங்கோட இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எல்லாருமே வந்து பெஸ்ட்டாக பண்ணணும். எவ்ரி ஏஜ் குரூப், யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஓல்டர் பீப்புள் ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஒரு ஈவெண்ட் வருதுன்னா நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கஸ்டமைஸ்டு பொட்டிக்ஸ் வந்து ரொம்ப நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேயும் போகும். இல்லை ஒரு பிராண்ட், ஒரு மாஸ் மார்க்கெட் பிராண்ட், நம்ம ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ அகெயின் இந்த ரீச்சபிலிட்டி இருக்கிறதுனால, ஒரு குளோபல் ரீச்சபிலிட்டி இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவையில்லை. ஒரு பெரிய டீம் தேவையில்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து இன்கம் வந்து
இட் கேன் பி டூ வேஸ். நீங்கள் ஜாபுக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்ஸ் யூ கிராஜுவேட், நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு இன்கம் பற்றி நினைக்காம நான் வந்து கற்றுக்கணும், நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு போகலாம். போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மைண்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் வர அதில் புதுசாக ஏதோ வந்துட்டு இருக்கு. டிஜிட்டலாக பண்ணக்கூடியது, இல்லை நேரில் போய் பண்ணக்கூடியது, டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட் அந்த டைரெக்ஷனில் போகலாம். அப்படி போகும்போது இந்த அமௌண்ட்டு தான், இது இவ்வளோதான் இதில் ஏர்ன் பண்ண முடியுங்கிற இது கிடையாது, இந்த லைன் கிடையாது. ஈவன் அ சிம்பிள் பர்சன், ஒரு சிம்பிள் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க கூட they can enter into entrepreneurship and reach great heights. தேங்க்யூ. அந்த முக்கியமானது இங்கே மணி மட்டும் இல்லை, அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இஸ் ப்ரைஸ்லெஸ். இப்போ நம்ம வி ஆர் ஏபிள் டு சிட் அட் ஹோம். இது வந்து கோவிட்னால மட்டும் கிடையாது. ஈவன் ஏஜஸ் பிஃபோர் கோவிட் லாட் ஆஃப் ஒர்க் வந்து டிஜிட்டலாக நடக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லைஃப் ஸ்டைலும் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல் விதவுட் எனி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் டைம் ஆர் யூனோ இது வந்து நம்மளால பண்ண முடியும். தேங்க்யூ 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 ஸோ மச். இன்னைக்கு அந்த செஷன் வந்து நிஜமாவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபீல்டு பற்றி, அதுவும் அதில் இருக்க எல்லாருமே வந்து அதில் இருக்க மித்ஸை உடைச்சி சொன்னது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு எல்லா துறையும் சார்ந்து நமக்கு முன்கூட்டியே நிறைய தீர்மானங்கள் இருக்கு. இது இப்படிதான், இது இவங்க தான் படிக்க முடியும், இது நமக்கான துறையா அப்படின்ற நிறைய சந்தேகங்களை அது நம்ம வந்து அதுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணாம ஒரு முன்கூட்டியே முடிவுக்கு வந்துடும். இன்னைக்கு நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து லெட் மீ தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏன்னா நீங்க ரொம்ப அழகா வந்து உண்மையிலேயே உங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைங்க வந்து அந்த துறைக்குள்ள வந்துட மாட்டாங்களா, அடுத்த கட்டத்துக்கு போயிட மாட்டாங்களான்ற ஒரு ஆதங்கமும் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு உயர்வான சிந்தனை வந்து அதுல வெளிப்பட்டுச்சு. ஸோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு டாக்டர் சிவஞானம், டு டாக்டர் வசந்தா, மேடம் பூங்குழலி for making this session very useful. இந்த இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகாசியில் உள்ள ஸ்ரீ காளீஸ்வரி காலேஜ் மற்றும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி.